இன்னைக்குரிய டிவோஷன் சத்துருக்கள் மேல் ஜெயம். பிரசங்கி 10:1. யோசுவா ஆயி பட்டணத்துல தோல்விய சந்திக்கிறப்ப ரொம்ப துக்கம் அடையறாரு. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக காலையில இருந்து மாலை வரை உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாரு. அப்போ கர்த்தர் யோசுவாவுக்கு தோல்விக்கான காரணங்களை சொல்றாரு. ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொல் என்றார். நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்கள் நடுவு அற்புதம் நடக்கும் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுல பெற்ற வெற்றியை வச்சு தங்கள் அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை சார்ந்து கொண்டு ரொம்ப மேட்டுமையா காணப்படுறாங்க. ஆயி பட்டணம் ரொம்ப சிறிய பட்டணம், அதோடு யுத்தம் பண்ண கொஞ்சம் பேர் இருந்தா போனா போதும்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் நம்மளும் நிறைய தடவை ஏமாந்து போறோம். சின்ன காரியம் தானே நினைச்சுக்கிறோம். சின்ன விஷயத்துலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்டைம் பலத்த தோல்வி வர வாய்ப்பு இருக்கும். அதனால சிறிய காரியம் தானே அப்படின்னு நிர்விசாரமா நம்ம விட்டுவிடக்கூடாது. 4 பாவங்கள் இருந்ததா கர்த்தர் சொல்றாரு. ஒரே ஒரு ஆளிடம் தான் அப்படிப்பட்ட பாவம் இருந்துச்சு. ஆகான் என்பவன் அந்த பாவங்களை செய்தான். அவனிடம் கேட்டப்ப அந்த பாவத்தை ஒத்துக்கொள்றான். நான் இஸ்ரவேலருக்கு விட்ட என் உடன்படிக்கைய மீறினார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. யோசுவா 7 படிச்சு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். ஆகான் செய்த பாவங்கள்லாம் என்ன? 1 களவு, 2வது இச்சித்தான், 3வது வஞ்சித்தான், 4வது ஒளித்து வைத்தான். ஆகான் மிக திறமையாக பாவத்தை செய்யறான். திறமையாக பாவத்தை மூடுறான். பாவி எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டாலும் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுவான். எப்பேற்பட்ட திறமையா பாவம் செய்கிறவனோ தொடர்ந்து ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. சீக்கிரத்துல கண்டுபிடிக்கப்படுவான். அரசாங்கம் கவனிக்காம இருக்கலாம், சட்டம் ஒருவேளை தண்டிக்காம இருக்கலாம். ஆனா தேவன் எல்லாவற்றையுமே கணக்கு வைக்கிறவர். நாம் தவறு செய்யும் இடத்துல இருக்கும் பொருள்கள் மற்ற மேலே இருந்தும் சுவற்றில் உள்ள கற்களும் நம்ம குறித்து சாட்சி சொல்லும்னு வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. நியாய தீர்ப்பு நாள்ல நம்மிடம் கர்த்தர் கணக்கு கேட்கிற வேளையில இன்று உயிரில்லாத வாயில்லாத பொருட்கள் கற்கள் கூட பேசும், சாட்சியிடும். அன்று ஆகான் இவ்வளவு கூட்டத்துல நம்ம செய்கிற தப்பு யாருக்கு தெரியும்னு நினைச்சான். ஆனா நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் அப்படியே கணக்கும் வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் காட்டி கொடுக்கப்படுவார். சாபத்தீடானது நம் நடுவில் இருந்து விலகாத வரைக்கும் சத்துருக்கள் மீது நம்ம வெற்றி பெறவே முடியாது. அதுக்கு பதிலா சாபத்தீடானத நம் நடுவில் இருந்து நீக்கி பரிசுத்தம் அடைஞ்சா சத்துருக்கள் பேர்ல நமக்கு ஜெயம் கிடைக்கும். அன்பானவங்களே, நம் வாழ்க்கையில தோல்வியா, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, பரிசுத்தத்துல நம் நிலைமை எப்படி இருக்கு, நம்மை நாம நிதானித்து தேவனுக்கு பிரியமில்லாதத நம்மளை விட்டு அகற்றி பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். தோல்வியுற்ற இடத்துல வெற்றி பெறுவோம். தேவனே, நீர் கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறாதபடி இருக்க கிருபை செய்யும். ஆமேன்.